இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மூத்த 2 பசங்களுக்கு பயந்து நான் பெத்த பிள்ளையவே அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்ட மகா பாவிமா நான் பாவி. ஐயா அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் எப்படிங்கயா கருணா ஆசிரமத்துல இருந்து உங்ககிட்ட வந்தா? அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷத்துல நாங்களும் அந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டோம்மா. ஒரு பக்கம் என் 2 பசங்களும் கருணாவை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா, கடவுள் வேற கணக்க போட்டு வச்சிருந்தாமா. ஒரு நாள் எதேச்சியா கிருபாவே கருணாவை எங்கேயோ ரோட்ல பார்த்துட்டு அவன் அனாதன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாமா. கருணாவை பார்த்ததுமே எனக்கு அவன் என் பையன் தான் தெரிஞ்சிருச்சுமா. ஆனா வெளியே காட்டிக்கவும் முடியலம்மா. அப்படி பண்ணா என் 2 பசங்களும் கருணாவை கொன்னுடுவாங்கன்னு எனக்கு தெரியுமா. அதனாலேயே கருணா என் வீட்டுக்குள்ள இருந்தாலும் இவங்களுக்கு தெரியாம கருணா மேல பாசத்தை காட்டிக்கிட்டு இருந்தேன். அவ எந்த காலத்திலையும் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஜோசியக்காரருக்கு பணம் கொடுத்து என் மூத்த பையன் கிருபாவுக்கு ஆயுசு நீடிக்கணும்னா கருணா இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்ல வச்சேம்மா. இப்படி யாருக்கும் தெரியாம நான் கருணாவை என் கூடவே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கம்மா. இப்ப கூட என் 2 பசங்களும் கருணாதான் சீதாலட்சுமிக்கு எனக்கும் பிறந்த பையன்னு தெரியாம அவனை ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கானுங்கம்மா. இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாதுமா. அப்படி தெரிஞ்சதுன்னா கருணாவை கொலை பண்ண கூட அவனுங்க தயங்க மாட்டானுங்கம்மா. நீ அவன் கூட இருந்தா எப்படியாவது கருணாவை காப்பாத்திருவேன்னு எனக்கு தெரியுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அம்மாடி, கருணா பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவனை வெறுத்துறாதம்மா. கருணாவோட உயிரை உன்னால மட்டும்தாம்மா காப்பாற்ற முடியும். ஐயா என்னங்கய்யா? அதனாலதான் இத்தனை வருஷமா எனக்குள்ளேயே புதைச்சு போட்டிருந்த இந்த உண்மைய இப்ப உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். நீ அந்த வீட்டுல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் என் மருமகளும் பேத்தியும் பழையபடி சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்கும் ஒரு விடிவு காலம் வரணும்னா நீ அந்த வீட்டுக்கு திரும்ப வரணுமா. உன்னை கெஞ்சி கேக்குறமா. கருணா செஞ்ச எதையும் மனசுல வச்சுக்காம நீ கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வாமா. சிஸ்டர் ஐயா சிஸ்டர் சிஸ்டர் ஐயா வந்து ஹெல்ப் பண்ணுங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு? ஐயா பாத்து